அதாவது இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சியில இப்ப இருக்கீங்களே, நான் என்ன மாதிரி சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டவங்களால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பார்த்திபன் இருக்கார்ல, அந்த மாவட்ட செயலாளர், அவர் பேசினார் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 15 படத்துல தளபதி நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதனால இவர் வந்து மாவட்ட செயலாளரை வந்து ஓட்டு போட சொல்றாரு. இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவர் வந்து ஓட்டு போட சொல்றாரு. பார்த்தீங்களா பார்க்கலையா? இல்ல சார், அவரு ஓகே, அவர் கரெக்டு தானே, அவர் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த போலீஸ் எல்லாம் வருவார். ஆமாம், நடிச்சிருக்காரு. அதனால அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு? ஆமா, என் ஊர் மக்கள் நீங்க ஒரு தளபதி நல்லவர், அதாவது சொல்றாரு. அதாவது வந்து 30 வருஷமா வந்து மக்கள் சேவை பண்ணிட்டு இருந்தாரா, இப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாராம். என்ன மக்கள் சேவை பண்ணாரு? சரி 1-2 சொல்லுங்க. பண்ணிட்டு 1-2 வேண்டாம், 1 சொல்லுங்க சார். கடந்த 2 வருஷமாக கல்வியில் முதன்மையாக வரக்கூடிய மாணவர்களுக்கு விஜய் ஏராளமான உதவிகள் செய்து வருகிறார். அது ஏதேனும் மாற்றம் உள்ளதா? அதை எப்படி நீங்க மறுப்பீங்க சார்? நான் சொல்றது இந்த கடந்த 2 வருஷங்கிறது எப்படின்னா, ஒரு திட்டமிட்ட ஒரு உதவியாக தான் நான் பார்க்குறேன். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, கடந்த 30 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. 30 வருஷம் எடுத்துங்க சார், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 30 வருஷம். 92லேருந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 24 வரைக்கும் 30 வருஷம் எடுத்து பேசுங்க. என்ன செஞ்சார் சார்? அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டுலாம் செய்யலை, அவர் செஞ்சிருப்பார். அவருடைய உதவியாளர் பிஆர்ஓ அந்த பிடி செல்வகுமார் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அவரோட சேர்ந்து நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன்னார். பிராயச்சித்தம் அந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு தெரியுதா? பிராயச்சித்தம்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த சர்ச்சில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்ச்சாக போய் பாதிரியார் ஒரு கவுண்டில் உட்காந்துருப்பார். இவர் போய் இப்போ மண்டி போட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் போனீங்கன்னா இப்போ பிடி செல்வகுமாரை பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் பார்க்கலாம் சர்ச்சில். ஏன்னா இவரோடு சேர்ந்து பண்ண பாவம் அவ்வளோ பாவம் இருக்கான். ஒரு சர்ச்சில் கேட்டால் பத்தாதான். ஒரு சர்ச் ஃபாதர்கிட்ட 30 வருஷ கதையை சொன்னால் அந்த சர்ச் ஃபாதர் என்ன ஆகுறது? அதனால் ஒவ்வொரு சர்ச்சாக போய் 6 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. 60 சர்ச்சுக்கு போயிருக்காரு. பிரித்து சொல்கிறார். ஏன்னா எல்லா பாவங்களையும் ஒரே பாதிரியார்கிட்ட இறக்கி வச்சிங்கன்னா பாதிரியார் என்ன ஆகுறது? பாவம். அவர் பாவம் இல்லை, அவர் யார்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சார். ஆனால் இப்போ இந்த இதில் வந்து சமீபத்தில் வந்து ராஜ்மோகன் சொல்லியிருக்காப்புல, ஏன் விஜய் வந்து ப்ரெஸ் எல்லாம் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டப்ப, ஏன் நான் தான் விஜய், நான் சந்திக்கிறேன், நான் விஜய், இவங்க விஜய் அப்படின்னு இருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? எல்லாருமே நான் தான் அப்படிங்கிறாரு. சொன்னாரா இல்லையா? மதுரை மாநாட்டில் 234 தொகுதியிலையும் உசிலம்பட்டியில் விஜய், ஆண்டிப்பட்டியில் விஜய், மன்னார்குடியில் விஜய், சேலத்தில் விஜய், ஈரோட்டில் விஜய், மதுரை வடக்கு விஜய், வடக்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய்ன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம் சார். அவர் என்ன சொல்றாரு? எல்லா இடத்துலையும் நான் தாங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? அதாவது எல்லாருமே நாங்க தான் விஜய் அப்படிங்கிறாங்க. இல்ல, இவங்க ராஜ்மோகன் கொள்கையை பாருங்க சார். இதான் சாக்குன்னு ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, விஜய் என்ன நான் தான் சந்திக்கிறேன்ல அப்படிங்கிறாரு. அதாவது இவரை விஜயா நினைச்சுக்கிறாரு. இப்போ இவரே ராஜ்மோகனே, நீங்க நல்லா இந்த அவருடைய கொள்கை என்னங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. விஜய் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே நான் தான் விஜய் அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் தான் விஜய் அப்படிங்கிறாங்க. விஜய் தான் சார். மொத்தத்தில் வந்து அந்த ஒரே ஒரு பேரு விஜய் சார். அடுத்த கூட்டம் எங்க நடக்கும்னு எதிர்பார்க்க? அடுத்த கூட்டம் எங்க நடந்தாலும் எல்லாரும் திக்குன்னு பயப்படுறாங்க. நம்ம யாரு என்ன ஆகும்னா, உயிருக்கு என்ன ஆகும்? கேரவன் அப்படி வந்து அந்த ஊருக்குள்ள நுழையும் போதே பயப்படுறாங்களாமா. இவர் ஏன் சார், நான் என்ன கேட்குறேன்னா, இவர் தான் வீடு விட்டு வெளில வர்றது இல்லை. பனையூர்லேயே ஒரு இடம் போட்டு எல்லாரையும் அங்கே வர வச்சு கூட்டம் நடத்திட்டு போயிடலாம். அதெல்லாம் வேணாங்க, வீடியோ எடுத்து போட வேண்டியதுதானே. இப்போதான் சோசியல் மீடியா வந்துருச்சு இல்லை? பெரிய ஸ்க்ரீனு. இது எதுக்கு வந்து செலவழிக்கணும்? இது எதுக்கு தனி விமானத்தில் வந்து சேலத்தில் இறங்கணும்? இது எதுக்கு வந்து அங்கே ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுறதுக்கு? வேற யாரும் வேற பேசலை. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு எதுக்கு இப்படி வரணுன்றேன் நான். இந்தியா டுடேல பேட்டி கொடுத்தாரு இல்லை? எங்கே கொடுத்தாரு பேட்டி? இந்தியா டுடேல தான். அந்த மாதிரி கொடுத்துக்க வேண்டியதானன்றேன். இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியா கரெக்டு. அடுத்த முறை நான் அதை சஜஸ்ட் இல்லைங்க, நான் நிஜமாவே சொல்கிறேன். வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி ஒரு 20 நிமிஷம் பேசி அது வீடியோவை வெளியிட்டால் வேலை முடிஞ்சு எல்லாத்துலேயும் போய் சேரப்போகுது. இல்லை, எதுக்கு போய் மாநாடு கூட்டம்னு போட்டுக்கிட்டு? சார், நீங்கள் சொன்ன ஐடியா கரெக்டு. அடுத்த முறை வந்து அது மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் விஜய் பேசுவார். அவர் வீட்டில் இருந்துட்டு, நம்ம ரீசெண்டாக அந்த வீடியோ பார்த்தோம், என்ன சிஎம் சார் நான் இங்கே தான் இருக்கேன், அங்கே தான் இருக்கார், அங்கேருந்தே பேசுவார், அங்கேருந்தே மக்களை வந்து சந்திப்பார். அது வந்து நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த எலெக்ஷனில் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். விஜய் குடியிருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி நேராக விஜய் வீட்டுக்கே போய்டும்னு நினைக்கிறேன். போயிடும். அவர் வீட்டிலே போய் சார் மிஷின் குத்துங்க அப்படின்னு சொல்லணும். மிஷின் குத்துங்கன்னாலும் குத்த மாட்டார் சார்.
வரும் சார். இப்போ வருமா? பண்ண மாட்டேன். போடுவாங்க. இல்லை இல்லை, மிஷின் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிடுவாங்க. ஆமாம், ஏன்னா அவர் எப்படியும் வெளில வர முடியாது. வெளில வர முடியாதா? பயங்கர கஷ்டம் சார், பயங்கர கஷ்டம். அவர் வந்து ஓட்டு போட வரும்போது நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன், மக்கள்லாம் அவ்வளோ ஒரு அலமோதுவாங்க. ஓட்டுச்சாவடி வந்து பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடும். அலமோதுவாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? பீச் பக்கத்தில் இருக்கார் நீலாங்கரை. ஆமாம், அலமோதுதா சார். நீலாங்கரையில் அதெல்லாம் மக்கள் வருவாங்க சார், இளைஞர்கள். இப்போ பேசிட்டு கூட அப்படின்னாரு, அப்படி கை காமிச்சிட்டு நின்னார், ஒரு 5 நிமிஷம் நின்னார். அதாவது 5 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பி பார்த்தார். நம்ம விஜய் அரசியலுக்கு வர வேணானே சொல்லலை, அரசியல் புரிதலே இல்லாமல் அடிப்படை அரசியலே சார் புரிஞ்சுப்பாரு சார். இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு சார். இனிமே ஒரு 5-10 வருஷத்துக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் வருவாருங்கிறீங்களா? அதுக்கப்புறம் வர்றதுக்கு வந்து ஒரு இப்போதைக்கு ஆபத்து இல்லை. இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இல்லைங்க, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 5-10 வருஷம் கழிச்சு தான் வருவார்னா இப்போதைக்கு ஆபத்து இல்லைன்னா பரவாயில்ல. இப்போதைக்கு ஆபத்து இல்லை அப்படின்னா கொஞ்சம் பயம். அதாவது சொல்லுவாங்கல்ல, புயல் சென்னை நோக்கி நகர்கிறது, பாண்டிச்சேரியில் மையம் கொண்டிருக்கிறது, கடலூர் வழியாக நம்ம அது என்னங்க, அதான் இது வரதா புயலா, ஏதோ ஒரு புயல், வரதா புயல் வந்து வரதா வர வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிடுச்சு. திடீர்னு சொல்லுவாங்க அது வந்து ஆந்திரா பக்கம் நகர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம ஆபத்துலேருந்து தப்பிச்சிருவோம்ல, அந்த மாதிரி இப்போதைக்கு ஆபத்துல என்ன பிரச்சனை? ஆந்திரா பக்கம்லாம் நகர முடியாது, வச்சு செஞ்சிருவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. அவர் அதனால தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சும்மா அவளை கெஸ்ட் மாதிரி பார்த்துருக்காரு. அவர் யார் தெரியும்ல, இவங்களுக்கெல்லாம் மேல அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். ஆந்திரா பக்கம் நகர்ந்தாலும் நகரும் சார், வாய்ப்பே கிடையாது. இவர் ஆந்திராவில் ஒரு சொந்தமாக ஒரு படம் கூட பண்ண விட மாட்டாங்க. இவருக்கு பண்ணாருங்கிறதுக்காக 2 டேரக்டர் இங்கே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அங்கே உட்காரு, எதுக்கு நீ ஒரு படம் பண்ண அப்படின்னால, ஏதோ டப்பிங்கில் வந்தது ஓகே, நம்ம ஆளுங்க இல்லையா, எதுக்கு போய் அங்கே பண்ணேன்னு, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் ஆந்திராவில். அதெல்லாம் மைனஸே கிடையாது. பட் இருந்தாலும் விஜயோடைய அடுத்த மாநாடோ இல்லை கூட்டமோ, நிர்வாகி கூட்டமோ, பொதுக்கூட்டமோ, வீட்டிலிருந்து சந்திக்கும் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் கூட்டமோ எதுவாக இருந்தாலும் அது நடக்கும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம். இதுவரைக்கும் நம்ம இதை பற்றி ரொம்ப தெளிவாக மிக அற்புதமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கூட்டத்தில் வர ஒரு நிர்வாகிகள் அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 5000 பேருக்கே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல. தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது, வினோதமாக தான் இருக்குது. முதல்ல உங்கள் கூட்டத்தில் வரவங்க ஒருத்தர் கூட மரணிக்காத அளவுக்கு நீங்கள் பாருங்கள் விஜய், யார் உங்கள் எங்கே தப்பு நடக்குதுன்னு பாருங்கள். உச்சி வெயிலில் ஒரு மாநாட்டை நடத்துகிறீங்க, ஒரு சேர் கிடையாது, ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது, ஒரு பிஸ்கட் பேக்கெட் கிடையாது, ஒரு மிக்சர் பேக்கெட் கிடையாது, ஒரு சாமியானா போட்டீங்கன்னா எப்படி ட்ரோன் கேமரா வைப்பீங்க? உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம் சார், உயரமா போட்டுக்கலாம், உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம், வானம் வரைக்கும் போடுவீங்க சார். ட்ரோன் கேமரா சார், நீங்க உயரமா போட்டீங்கன்னா கூட லைட் சோர்ஸ் வேணும்ல சார். போதும் சார், அவர் கூட்டத்தை காமிச்சிட்டார் சார், தெரியுது. தயவு செய்து அந்த கூட்டத்தை மறுபடியும் காமிக்க ஐயா, உங்களுக்கு கூட்டம் வருது நாங்க ஒத்துக்கிறோம். என்ன இப்போ நீங்கள் அந்த இது சாமியானை போட்டு மக்களையாவது வெயிலேருந்து வந்து கவனிங்க சார். சார் இதெல்லாம் வந்து எப்படின்னா சார் 2 வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்தாரு. ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க இல்லைங்க, இது வந்து இந்த மாநாடு ஒரு 6 மணிக்கு போட்டுருக்கலாம், 5 மணிக்கு போட்டுருக்கலாம். அதாவது வந்து எப்படி சொல்றது, 4 to 6 ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி போட்டுக்கலாம் சார். நிறைய ஏசி கல்யாண மண்டபம்லாம் வந்துருச்சு. சேலம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, ஜெகஜோதியா கல்யாண மண்டபங்கள் இருக்குது, சேலம் ஹைவேஸ்லேயே இருக்குது. 5000 பேருக்கு இந்த மண்டபம் ஃபிக்ஸ் ஆகும். 5000 பேருக்கு மண்டபம் ஃபிக்ஸ் ஆகும். சாரியா, அது என்ன கட்டலையா? அதை நான் வேற யார்ட்டையாவது ஒருத்தர் கேட்கலான்னு. அங்கே எப்போ மண்டபம் கட்டுவீங்க சார்? போதுங்கிறீங்களா? இல்லை சார், ஏன்னா சேலத்துக்காரர் எடப்பாடி அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவரை பற்றி ஐயோ நோ, அவர் வீடு சேலத்து மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கலாம் சார். நான் சீசன் வந்ததுன்னா மாம்பழம் வாங்குவேன். சேலத்துலேருந்து நண்பர்கள் எனக்காக மாம்பழம் அனுப்புவாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன்னா மாம்பழத்துலேயே விஷ ஊசி போட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து அடுத்த மாநாடு வேற எங்கேயாவது வைக்கிட்டோம் சார். திருநெல்வேலி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மக்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்காக ஒரு கூட்டம் அந்த பக்கம் போனோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இங்கே இதை விட பயங்கர வெயில். போவார் சார், 12 மணி தான் வைப்பார். 12 மணி தான், நண்பகல் 12 மணி காட்சி.